வெல்கம் டு பண்ட்ரை ஸ்டுடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெரிஷன் கொடுத்துருந்தோம். 6837 கொஸ்டின், சரிங்களா? இப்போ இதில் யூனிட் 8ல் 949 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் திருக்குறள்லேருந்து மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான கம்பெரிஷன் ஆயிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து 21 ஜனவரி அன்றைக்கி கண்டக்ட் பண்ணப்பட்ட ஹாஸ்டல் சூப்பரண்டென்ட் எக்ஸாம் தான். அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 272 கொஸ்டின் இருக்குது திருக்குறள்லேருந்து மட்டும், சரிங்களா? 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் இருக்கும். பார்த்திங்கன்னா அது இருக்குது பாருங்கள், அப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ திருக்குறளுக்கு தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அது நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திருக்குறள் சம்மந்தமாக நம்ம 3 பிடிஎஃப் கொடுக்குறோம். ஒன்று இந்த இது, இன்னொன்று வந்து புக் பேக் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸில் போத் ஓல்டு அண்ட் நியூ புக்ஸில் திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற புக் பேக் கொஸ்டின் மட்டும் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். அது அரௌண்ட் ஒரு 369 கொஸ்டின்ஸ் இருக்குது, வித் ஆன்சரோடு இருக்கும். அடுத்தது ஸ்கூல் புக் கம்பைலேஷன் ஆஃப் திருக்குறள் 6th to 12th போத் ஓல்டு அண்ட் நியூ இருக்கு இல்லையா, அது எடுத்துட்டுங்க. அது மொத்தமாக படிக்க தேவையில்லை. அதில் சில இதெல்லாம் ஒவ்வொரு திருக்குறள் கடைசியில் ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டார் என்ன அர்த்தம்னா மனப்பாட பகுதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th இப்போ படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு 10 திருக்குறள் இருக்குன்னா அதில் ஒரு 2 மனப்பாட பகுதி இருக்கும் இல்லையா, அது அந்த மனப்பாடம் நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த குறளை நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப்பில் இருக்க அந்த திருக்குறளுக்கு மட்டும் அந்த திருக்குறளில் என்ன திருக்குறள் சொல்ல வர்றார், திருவள்ளுவர் சொல்ல வர்றாருன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும், சரியா? அது ப்ளஸ் இந்த 3 பிடிஎஃப்பும் ஓவராலாக பார்த்துட்டிங்கனாலே போதும். திருக்குறளில் வர கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிடலாம். இந்த வாட்டி நடந்த ஹாஸ்டல் சூப்பரண்டென்ட்டில் திருக்குறள் சம்மந்தமாகவே ஒரு 7 கொஸ்டின் வந்திருக்குதுங்க, சரிங்களா? அது மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், சரியா? தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை திருவள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? To whom does Valluvar compare a person who is guarded by integrity? கற்புக்கரசி, சரியா? கற்புக்கரசி கூட தான் அவர் ஒப்பிட்டு கூறுகிறார். வாட் இஸ் த மெயின் டியூட்டி ஆஃப் த லவ்விங் பேரண்ட் டு தர் சில்ட்ரன்? தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? டு கெயின் த ஃபார்மோஸ்ட் பிளேஸ் அமங் த வைஸ். முந்தியிருப்ப செயல், சரியா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான். அதே மாதிரி சில டிஎன்பிஎஸ்சியில் சில இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு பார்த்தாலே தெரியுது, மெனக்கட்டி இவ்வளோ பெரிய லைன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் ஆன்சராக இருக்கும், சரிங்களா? அடுத்தது வாட் அக்கார்டிங் டு வள்ளுவர் வில் டெஸ்ட்ராய் ஒன்ஸ் வெல்த் அண்ட் வில் லீட் டு ஈவில் அவேஸ். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அழுக்காறு, என்வியை தான் சொல்கிறார் அப்படி. நெக்ஸ்ட்டு வாட் அக்கார்டிங் டு வள்ளுவர் இஸ் கால்ட் ஆஸ் த கெயின்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் பர்த். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? இது ஒன்று பாருங்கள், மெனக்கிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் ஆன்சராக இருக்கும். ஃபேம் தட் கம்ஸ் த்ரூ ஆக்ட் ஆஃப் சேரிட்டி. ஈதல் இசைப்பட வாழ்தல். அடுத்தது வள்ளுவர் கம்பேர்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் வாட்சிங் ஏ டஸ்கர் ஃபைட் ஃப்ரம் ஏ இல் டு வாட்? குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்துகிறார்? ஆக்ஷன் ஆஃப் த வெல்தி டூயிங் பிஸ்னஸ். பொருள் உடையவர் செய்யும் செயல். வாட் டஸ் வள்ளுவர் கம்பேர் த ப்ராசஸ் ஆஃப் அவேக்கனிங் ஆஃப்டர் எ குட் ஸ்லீப்? உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? அதை வந்து ஒரு பிறப்பாக தான் அவர் ஒப்பிடுகிறார். சரிங்க, சாரி நான் 7ன்னு சொல்லிட்டேன். 6 கொஸ்டின் வந்திருக்கு இந்த ஹாஸ்டல் சூப்பரண்ட்டில், சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் பாருங்கள், இந்த 272 கொஸ்டின் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரியா? திருக்குறள் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதை நம்ம தனி ப்ரிப்பரேஷன் வேணுமா இல்லையான்றத இந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு முடிவெடுத்து தரும். அதே மாதிரிங்க நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. திருக்குறளுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? மேக்ஸிமம் ஒரு 3 days 2 to 3 daysக்குள்ளே திருக்குறள் போர்ஷனை முடிக்க பாருங்கள். அதை தாண்டி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. திருக்குறளில் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தான் முன்னாடி வருது. குரூப் 1ல் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் அண்ட் மேக்ஸ் தான். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க, சரியா?
We will meet in next class. Thank you.